மாகாணத்தின் தெற்கு பிரதேசத்தில் தனியார் பஸ் ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக இன்று காலையில் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெவதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை மீளப் பெறுவது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என 3 பீடங்களின் தேரர்கள் ஜனாதிபதிக்கு அறிவிப்பு. அம்பான் போல ரயில் முச்சக்கர வண்டி விபத்தில் 6 பேர் பலி. 138 உள்ளிட்ட சில மார்க்கங்களில் முன்னெடுக்கப்பட்ட பஸ் பணி பகிஷ்கரிப்பு நிறைவு. அண்மை காலமாக இடம்பெற்ற ரயில் விபத்துகளில் மிகவும் கொடூரமான ரயில் விபத்தொன்றின் காட்சியையே தற்போது நாம் பார்த்தோம். இந்த விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பலத்த காயங்களுக்குள்ளான பெண்ணொருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வியகம பகுதியில் வசிக்கும் இவர்கள் பூஜை ஒன்றில் கலந்து கொள்வதற்காகவே மகவ அம்பான்புல பகுதிக்கு சென்றுள்ளனர். இதற்காக 2 குடும்பங்களின் 7 உறுப்பினர்கள் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளனர். பூஜையை நிறைவு செய்ததன் பின்னர் முச்சக்கர வண்டி சாரதியின் தந்தையின் வாழ்விடமான அம்பான்புல அமுனுகம பிரதேசத்தை நோக்கி இவர்கள் பயணித்துள்ளனர். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டி காலை 9:30 அளவில் கிரிமெட்டியாவ பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊடாக பயணித்த போது கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த யாழ் தவி ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரயிலில் மோதுண்ட முச்சக்கர வண்டி சுமார் 300 மீட்டர் தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. அதனடுத்து முச்சக்கர வண்டி ஒன்றை ரயில் ஒன்று இழுத்துச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. அதனடுத்து 4 சடலங்கள் காணப்பட்டன. கட்டாயமாக பாதுகாப்பு கடவை அவசியமாகும். காரணம் இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. இதற்கு முன்னரும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. முச்சக்கர வண்டியின் சாரதி, அவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த அயல்வாசியான பெண்ணையும் அவரது 2 குழந்தைகளையும் அம்பான்புல ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வேளையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தன. காயமடைந்த பெண் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த வருடத்தில் அம்பான்புல மற்றும் மகாவ ரயில் நிலையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் 6க்கும் மேற்பட்ட பாரிய விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மூவருக்கு அதிகமானவர்களுடன் பயணிக்கும் முச்சக்கர வண்டியின் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்குவதற்கு நடவடிக்கை. நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் மாத்திரமன்றி முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இன்றுடன் 6 மாதங்களும் 20 நாட்களும் கடந்துள்ளன. சட்டத்தை மீறிய சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் ஏராளமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அண்மையில் இடம்பெற்ற விபத்தை ஒத்ததாக இன்றைய விபத்து பதிவானது. முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த 7 பேரில் 6 பேர் பலி. சட்டத்தை பாதுகாப்பது பொதுமக்களின் கடமை அல்லவா? ஒன்றில் இன்று முற்பகல் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைந்தபட்ச பலத்தை பிரயோகித்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மீது போலீசார் தடியடி பிரயோகம் நடத்தியிருந்தனர். இன்று காலை பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் பேரணியாக செல்ல முற்பட்டனர். இதேவேளை அவ்விடத்துக்கு வந்த போலீசார் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். எனினும் மாணவர்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தடியடி பிரயோகம் மேற்கொண்டனர். இன்று காலை பல்கலைக்கழக முற்றலில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்கள் போலீசார் மீது கட்பிரயோகம் நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
இதனைத் தொடர்ந்து போலீசார் தமது குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி மாணவர்களின் நடவடிக்கைகளை பல்கலைக்கழகத்திற்குள் கட்டுப்படுத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாயக்கொடி குறிப்பிட்டார். இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் கலந்துரையாடி நிலைமையை வழமைக்கு கொண்டு வந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதேவேளை மாணவர்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து ராணுவ பேச்சாளரிடம் நாம் வினவினோம். யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் அனுமதியின்றி இடம்பெறவிருந்த ஒன்று கூடலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ராணுவத்தினர் தயார் நிலையில் இருந்ததாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டார். எனினும் அதற்கான தேவை ஏற்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மாணவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பிலும் போலீசார் மேற்கொண்ட தடியடி பிரயோகம் குறித்தும் நாம் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னத்திடம் தொடர்பு கொண்டு வினவினோம். தான் தற்சமயம் கொழும்பில் இருப்பதனால் தனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது என அவர் கூறினார். அற்பத்தனமான குற்றங்களின் அடிப்படையில் யுத்தத்தின் பின்னரும் சுமார் 810 அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சின் ஒதுக்கீடு விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மொத்தமாக 810 அரசியல் கைதிகள் இந்த யுத்தத்திற்கு பிற்பாடும் கூட இன்று வரையும் சிறைச்சாலைகளில் வாழ்கின்றார்கள். இவர்களது பெரும்பாலான குற்றங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் விடுதலை புலிகளுக்கு தண்ணீர் கொடுத்ததாகவோ சாப்பாடு கொடுத்ததாகவோ அல்லது அவ்வாறான அற்ப சொற்பமான அல்லது அற்பத்தனமான குற்றங்களின் அடிப்படையில் இவர்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மிக ஏராளம். மே பந்தனாகாரே துள நாம் இதற்கு முன்னர் கூறியதை போன்று சிறைச்சாலைகளில் இருந்தவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. 9 மாதங்களுக்கு முன்னர் அவர்களில் 1600 சிறை கைதிகள் தற்போது புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ளனர். தற்போது சிறைச்சாலைகளில் 358 கைதிகளே உள்ளனர். அவர்களின் பூரண பாதுகாப்பு தொடர்பில் நான் அறிந்த வரையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. පමණයි ඒ රැඳවියන්ගේ පූර්ණ ආරක්ෂාව සහ සැලකිලි කිසි අඩුවක් නැහැ. பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணையை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நாட்டுக்கு நன்மை பயப்பதாக அமையும் என 3 பீடங்களினது மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளனர். நாட்டின் நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் தொடர்பில் அவநம்பிக்கை ஏற்படும் வகையில் அதிகாரத்தை பரீட்சிக்கும் செயற்பாடு எந்த வகையிலும் உகந்ததல்லவென மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தர்மதீவு என போற்றப்பட்ட நாட்டின் தற்போதைய சமூகம் பேராசி, குரோதம், துவேஷம் போன்ற தீய பண்புகளால் நிறைந்துள்ளதாக மகாநாயக்க தேரர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கொலை, பலாத்காரம், கொள்ளை, சிறுவர் துஷ்பிரயோகம், ஊழல் மோசடி ஆகிய குற்றச்செயல்கள் குறித்த செய்திகள் வெளிவராத நாளொன்றை காண முடியாதுள்ளதாகவும் 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் அறிவித்துள்ளனர். உயிருக்கான பெறுமதியும் பாதுகாப்பும் அற்றுப்போயுள்ளது என்பதே இதன் மூலம் புலப்படுவதாக தெரிவிக்கும் மகாநாயக்க தேரர்கள் பௌதீக, ஆன்மீக மேம்பாடு, நட்பண்புகள் ஆகியவற்றுக்கு இடையிலான சமநிலை சீர்குலைந்துள்ளதாக கூறுகின்றனர். அத்துடன் நீதி மற்றும் நியாயம் தொடர்பில் சந்தேகம் எழுவதன் ஊடாக மக்கள் மத்தியில் நட்பண்புகள் அற்றுப்போவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக மகாநாயக்க தேரர்களின் கடிதத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதிமன்றத்திற்கு இடையே வலுப்பெற்று வரும் ஏட்டிக்கு போட்டியான முயற்சிகளால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்களை அவதானித்துக் கொண்டு நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாத்து மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் நியாயமான செயற்பாடுகள் அதிகரிக்கும் போது மக்கள் மத்தியில் சமத்துவம் தொடர்பான எண்ணம் வலுப்பெறும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஞ்ஞான இருளகற்றி செயற்படுவதன் மூலம் சட்டம் மற்றும் சம்பிரதாயங்களின் கீழ் மக்களை நெறிப்படுத்துவதற்கு முடியும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் குற்ற பிரேரணை காரணமாக ஏற்படக்கூடிய சட்டத்தின் சீர்குலைவையும் சமூகத்தின் பின்னடைவையும் தவிர்ப்பதற்காக உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு குற்ற பிரேரணையை நீக்கிக் கொள்வது சாலச் சிறந்தது எனவும் மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் மெல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்படுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர், அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரர், ராமஞ்ய பீடத்தின் மகாநாயக்கர் நாபான பிரேமஸ்ரீ தேரர், அமரபுர பீடத்தின் மகாநாயக்கர் தவுல்தேன ஞானீஸ்வர தேரர் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். பாராளுமன்ற அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவிக்கின்றார். நீதி, நியாயம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்கு எனும் துணிப்பொருளில் நேற்று நீர்கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි කැප වෙලා සිටිනවා පක්ෂයක් හැටියට
கட்சி என்ற ரீதியில் நாட்டின் பொருளாதாரத்தை துரித கதியில் கட்டியெழுப்பும் கடமை எமக்குள்ளது. எனினும் கருப்பு பணத்தின் மூலமோ கடன்களின் மூலமோ அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது. முதலீடுகள் மூலமே அதனை செய்ய முடியும். முதலீடுகள் பெற வேண்டுமாயின் நாம் அவர்களிடம் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். பிணைகள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் முக்கியஸ்தர்கள் இருவரையும் 9 மாத காலத்திற்குள் பதவியிலிருந்து விலக்கினால் எவ்வாறு நம்பிக்கையை உருவாக்க முடியும்? பாராளுமன்றத்தின் ஊடாகவும் பாராளுமன்ற சட்டத்தின் ஊடாகவும் கொள்ளையடிக்கும் சட்டம் ஒன்றை ஒரு வருடத்திற்கு முன்பு கொண்டு வந்தனர். தனியார் வர்த்தகர்களின் வியாபாரத்தை கொள்ளையடித்தனர். நிறைவேற்ற அதிகாரம் பாராளுமன்றம் நீதிமன்றம் ஆகியன ஒன்றுடன் ஒன்று முரண்பாடுகளை கொண்ட கட்டமைப்புகள் அல்ல. நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை பாதுகாக்க வேண்டும். அதேபோன்று நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகிறேன். கடந்த காலங்களில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளினால் பாராளுமன்றம் இன்று நிலை குலைந்துள்ளது. மக்களுக்கு ஒவ்வாத சட்டமூலங்கள் உங்களதும் எங்களதும் நாட்டினதும் துரதிர்ஷ்டத்தினால் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்படுகின்றன. மக்கள் பலத்தினால் பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். நீதிமன்றத்துக்கு வெளிநபர்களின் தலையீடுகள் ஏற்படுமாயின் அது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக அமையும். ஒரு பிரிவு மற்றும் ஒரு பிரிவில் தலையிட முற்படுமாயின் அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும். நாம் நீதிமன்றத்தின் நடுநிலைமை தொடர்பில் அதிகம் பேசுவதை போன்று எதிர்கால சமூகத்துக்காக உரிமையையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனினும் இன்றைய நிலைமையை அவதானிக்கும் போது அது தொடர்பில் அச்சம் எழுகின்றது. அத்துடன் இன்று பாராளுமன்றத்தின் 3/2 அதிகாரம் தொடர்பில் பலர் பேசுகின்றனர். சிலர் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்தே இந்த 3/2 அதிகாரத்தை பெற்றுக் கொண்டனர். அவ்வாறில்லாமல் மக்கள் ஆதரவின் மூலம் அவர்கள் இதனை பெறவில்லை. இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் பலம் அல்ல. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உயர் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்ட பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணையை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு எதிரான 9 மனுக்களும் இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த 9 மனுக்களும் அரசியலமைப்பின் பொருட்களோடு உயர் நீதிமன்றத்திடம் பாரப்படுத்தப்பட்டிருந்தன. நீதியரசர்களான காமினி அமரதுங்க, கேஷ்ரே பவன் மற்றும் பிரியதாஸ் டெப் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அரசியலமைப்பின் 107வது உறுப்புரிமைக்கான பொருட்கூடலை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் உயர் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக இதன்போது மனுதாரர்கள் சார்பில் பிரசன்னமாக இருந்த சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், வழக்கு கோவைகள் மற்றும் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் விடுப்பது தொடர்பான விடயங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பது தெரிய வரவில்லை என உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக அரசியலமைப்பின் பொருட்கூடல் தொடர்பான பரிசீலனை வெள்ளிக்கிழமை வரை பிற்போடுவதாக உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குற்றப்பிரேரணை மீதான விசாரணைகளை தற்காலிகமாக பிற்போடுமாறு உயர் நீதிமன்றம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் விடுத்திருந்த பரிந்துரை தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என இதன்போது சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக எதிர்வரும் 30ஆம் தேதி ஆராய்ந்து பார்க்க முடியும் என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகில் இன்று முற்பகல் திரண்டிருந்த கோல்டன் கி வாய்ப்பாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் பிரதம நீதியரசர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மனுவில் பொதுமக்களின் கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கை ஒன்று இன்று பிற்பகல் கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இடம்பெற்றது. இளையோர் சட்டத்தரணிகள் சங்கத்தினர் இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த குற்றப்பிரேரணை செயற்பாடானது முற்றாக நீதி நியாயமற்ற அரசியல் நடவடிக்கையாகும். இந்த நிலைமையை நாம் தோற்கடிக்க வேண்டியுள்ளது. எனவே அது குறித்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது.